பண்ருட்டி ராமச்சந்திரன் விலகியுள்ள நிலையில் தேமுதிகவின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று மாலை கூடுகிறது. கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தேமுதிகவின் ஆக்கப்பணிகள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் மக்களவைத் தேர்தல் குறித்து கட்சியின் தலைவர் விஜயகாந்த் சிறப்புரை நிகழ்த்துகிறார். தலைமை கழக நிர்வாகிகள், உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். தேமுதிகவில் இருந்து விலகியதுடன் அரசியலில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக கட்சியின் அவைத் தலைவராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் நேற்று முன்தினம் அறிவித்தார். தேமுதிகவின் அவைத்தலைவர் பதவி, சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியும் அவர் ராஜினாமா செய்துள்ளார். இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் தேமுதிகவில் பெரும் குழப்பத்திற்கு வழிவகுத்தது. தேமுதிகவில் இருந்து பிரிந்து ஏற்கனவே 7 பேர் அதிருப்தி எம்எல்ஏக்களாக செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் சில எம்எல்ஏக்கள் பிரிந்து செயல்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர்களை தக்க வைக்கும் வகையிலும் உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த கூட்டத்தை விஜயகாந்த் கூட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.